விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த முதல் வணக்கம். என்னோட சேனலோட முதல் வீடியோ. இந்த வீடியோல முதல்ல என்னை பத்தி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் வந்து தென்காசி அரசு மருத்துவமனையில பணி செஞ்சுட்டு இருக்கேன். அரசு ஊழியரா இருந்துட்டும் விவசாயத்துக்கு வந்து எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6-7 ஏக்கர் வந்து நிலம் வந்து இருக்குது. அந்த நிலத்துல பாத்தீங்கன்னா தென்னை போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து தென்னைகள் வந்து போட்டிருக்கேன். இந்த தென்னைகள் வந்துட்டு சமீபத்துல வந்துட்டு கிழக்கத்தி மலைன்னு சொல்லுவாங்க. இந்த மழையின் காரணமா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா களை வந்து பெரிய பெரிய செடிகளா களைகள் வந்து அதிகமா வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் கிளீன் பண்ணி நாம தென்னையை எப்படி ப்ராப்பரா பராமரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். இந்த வரப்பெல்லாம் பாத்தீங்கன்னா புல் மண்டு இந்த கண்ணுகளுக்கு இடையில இந்த மூட்டுல பாத்தீங்கன்னா அதிகமா களை வந்து பத்திருச்சு. இந்த களைகள் எல்லாம் எடுத்து இந்த தென்னைகளை வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் வந்து நம்ம பார்ப்போம். தென்னைக்கு நடுவில் இருக்கக்கூடிய களைகளை வந்து சுத்தமா வந்து நம்ம ரொட்டேட்டர் போட்டு கிளீன் பண்ணிடணும். அதாவது ரொட்டேட்டர் போடுறது வந்து எப்படி அப்படின்னா சின்ன சின்ன களைகளா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு அடி ரொட்டேட்டர் போட்டுக்கலாம். பெரிய பெரிய களைகள்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு முட்டு உயரத்துக்கு இருக்கும். இல்லை அந்த ரொம்ப அடர்த்தியா வந்து கண்ணோட மூட்டுல தென்னங்கனோட மூட்டுல வந்து ரொம்ப அடர்த்தியான களைகள் இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா ரொட்டேட்டர் வச்சு 2 அடி நீங்க வந்துட்டு ப்ராப்பரா அடிச்சுக்கணும். அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து கூலிக்கு வர வேலையாட்கள் வந்து விவசாய பணிக்கு வர வேலையாட்கள் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. ஸோ அந்த சிரமங்களுக்கு இடையில தான் வந்து நம்ம இந்த தோப்புகளை வந்து பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இப்போ இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தென்னைகளுக்கு வந்துட்டு எல்லாமே ரொட்டேட்டர் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கண்ணுகளுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய வட்டப்பாத்தியா வந்து நம்ம வந்து போட போறோம். வட்டப்பாத்தியா போட்டு வாய்க்காலும் வந்து வெட்டி விட போறோம். ஸோ அதுக்கான ஆட்கள் தான் வந்துட்டு இருக்காங்க. வாங்க அவங்கள பார்ப்போம். என்ன தாத்தா எத்தனை பேர் வேலைக்கு வராங்க? 3 பேர் வராங்களா? கண்ணு எல்லாம் சுத்தி பாத்தீங்களா? சுத்தி எல்லாம் பார்த்துட்டேன். கண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கண்ணு நல்லா இருக்கா? மருந்து அடிக்க வேண்டிய இருக்குமா? காய்ப்பு வரும், மட்டும் வந்துடும். எத்தனை வருஷத்துல? 2 வருஷத்துல பாலம் வந்துடும். கண்ணுலாம் நல்லா இருக்கா? அழகா சூப்பரா இருக்கு. சரி, இப்போ இந்த கண்ணுகளை ஃபுல்லா சுத்தி வட்டப்பாத்தி போடணும். வட்டப்பாத்தி போட்டு வாய்க்கா வெட்டி விடணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கண்ணுகளுக்கு நடுவுல எப்படி வட்டப்பாத்தி போடுறாங்க அப்படிங்கறது வந்து இந்த காணொலியில வந்து நீங்க பார்க்கலாம். தாத்தாக்கு வயசு என்ன? 60 வயசு தான். தாத்தாக்கு வந்து 60 வயசு ஆகுது. தென்காசி மாவட்டம் ஆசார்நர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இன்னைக்கு நம்மளுடைய தோப்பை வந்துட்டு வட்டப்பாத்தையும் வாய்க்காலும் வெட்ட போறாங்க. தாத்தாக்கு 60 வயசு ஆனாலும் மம்முட்டியை பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. தூக்காமீங்க. சாதாரணமா வந்து ஒரு 25 வயசு பையன் இந்த காலத்துல ஒரு 4 வெட்டு கூட 5 வெட்டு கூட வெட்ட முடியாது. ஆனா தாத்தா பாத்தீங்கன்னா 60 வயசுல இவ்வளவு பெரிய மம்முட்டியை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த காலத்து உணவு முறைகள் தான். பாத்தி போடுறது எப்படி போடணும் அப்படின்னா சின்ன பாத்திகளை வந்து நம்ம வந்து போடக்கூடாது. பாத்தி போடுறதுக்கு முன்னால அந்த மூட்டுல இருக்க களைங்களை வந்து நல்லா வெட்ட சொல்லிடணும். வெட்ட சொல்லிட்டு பாத்தி வந்து நல்ல பெரிய பாத்தியா சுத்தி ரவுண்டா வந்து நீங்க வந்து போட்டுக்கணும். இதுதான் வந்துட்டு அதிகமா தண்ணி உள்ள நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கும். நம்ம அந்த பெரிய வட்ட பாத்தி போட்டுக்கணும். தென்னங்கன்றுகளை பொறுத்த மட்டும் 15 நாட்களுக்கு ஒருக்க நம்ம வந்து கண்டிப்பா தண்ணி பாய்ச்சியே ஆகணும். அது வந்து ரொம்ப முக்கியம். அது மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணுகள் வந்து எப்படி இருக்கு நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஒரு சில கண்ணுகள்ல வந்துட்டு வண்டு அடிச்சிருக்கும், மாவு பூச்சி வந்திருக்கும். இதெல்லாம் வந்து டெய்லி நீங்க ஒவ்வொரு கண்ணுகளையும் தோப்புகளை வந்து ஒரு சுத்தி எப்போதுமே நீங்க பாத்துக்கணும். வாங்க இங்க ஏதாவது வண்டு கடிச்ச செடிகள் தென்னை கண்ணுகள் எது இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கண்ணுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் உயரத்தை தாண்டி வந்து வளர்ந்துருக்குது. இந்த கண்ணுகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துல வந்து காய்ப்புக்கு வந்துடும். முதல்ல இந்த கண்ணு வந்து பெரிய கண்ணா இருந்தாலும் இதுலயும் வண்டு கடி இருக்குது. வண்டு கடிங்கிறது பாத்தீங்கன்னா குருத்துல இருந்தே வந்து இது வந்து கடிச்சிட்டு வந்துடும். கீழே குருத்துல இருந்தே கடிச்சிட்டு வரும்போது மேல வரும்போது இது வந்து வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். இன்னொரு கண்ணையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு முன்னால் வந்து ஒரு என்னை விட வளர்த்தியா வந்து ஒரு தென்னங்கன்று வந்து நீங்க பாத்தீங்க. அதே நாள்ல வச்ச கண்ணு தான் இந்த கண்ணு. ஸோ அதோட வளர்ச்சிக்கும் இதோட வளர்ச்சிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இதுல பாத்தீங்கன்னா சரியான பராமரிப்பு இல்லை. இந்த கண்ணுக்கு சரியான தண்ணி பாய்க்கல. 15 நாளைக்கு ஒருக்க தண்ணி பாய்க்காமலும் வண்டு கடி அதிகமா இருக்கிறதுனாலதான் வந்து இந்த கண்ணுகள் வந்து இன்னும் வளர்ச்சி அடையாம இருக்கு. இந்த கண்ணுகளை பாத்தீங்கன்னா கீழே குருத்துல இருந்தே கடிச்சிருக்கும். தென்னை அதிகமா பாதிக்கிறதுல வந்துட்டு வண்டுகளுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த வண்டுகள் வந்து வராத அளவுக்கு வந்து நம்ம இந்த தென்னைகளை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தென்னங்கன்றுகள் வந்து 2 வருஷத்துல இந்த கண்ணுகளும் 2 வருஷத்துல வந்து காய்ப்பு வந்துடும். வாய்க்காலும் வட்டப்பாத்தையும் போடுறதுக்கு ஆட்களையும் விட்டாச்சு. இதுக்கப்புறம் தென்னைகளை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். இன்னும் ஒரு 2 நாள் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னோட சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய பணிகளை முடிச்சுட்டு தோப்பு தொடர்பு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி பராமரிக்கணும், அவங்களுக்கான டைம் வந்துட்டு இதுல எவ்வளவு நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமா அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம். கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வட்டப்பாத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாய்க்கால் முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி பாய்ச்சறது, எத்தனை நாளைக்கு ஒருக்க தண்ணி பாய்ச்சறது, மருந்து என்னெல்லாம் அடிக்கலாம், திணைகளுக்கு வந்து என்னென்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோல வந்து நம்ம கண்டிப்பா பார்க்கணும். நன்றி.